ஷூர். என் பேர் சிந்து. நான் இங்க வந்து யோகா கிளாஸ் ஜாயின் பண்ணி 10 மந்த்ஸ் ஆகுது. எனக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் இஷ்யூஸ் நிறைய இருந்தது. ஆஃப்டர் யோகா கிளாஸ் வந்து இஷ்யூ சால்வ் ஆயிருக்கான்னு தெரியல. ஆனா எனக்கு வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து இப்ப நிறைய வந்திருக்கு. முன்னாடி வந்து எப்பயுமே எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அடுத்து ஏதோ ஆயிடுமோ அந்த மாதிரி. யோகா கிளாஸ் வந்த பிறகு இப்ப மேக்சிமம் அது வந்து குறைஞ்சு இப்ப வந்து நல்ல ஓகே மேமோட மோட்டிவேஷன் தான் அதுக்கு காரணமே. இப்ப வந்து நினைக்கிறது எல்லாமே ஓகே, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இந்த பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா கிளாஸுக்கு வர எல்லாத்தையுமே பார்க்கும்போது நமக்கு இருக்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இவங்கெல்லாம் இவ்வளோ பிரச்சனைகளை இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நாம இனி நல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்கலாம் அப்படின்ற எண்ணம் வருது. மேமோட மோட்டிவேஷன் தான் காரணம் யோகா கிளாஸ் கண்டினியூஸா வர்றதுக்கு. ஸ்டார்டிங்ல வந்து ஒரு 2 மந்த்ஸ் வந்து பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு தான் ஜாயின் பண்ணேன். ஆனா இப்ப வந்து இல்ல, கண்டினியூ பண்ணணும், இதை ஃபுல்லா லைஃப் லாங் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு தோணுது. ஒரு நாள் கிளாஸ் பிரேக் பண்ணாலுமே எனக்கு வந்து ஐயோ இன்னைக்கு விட்டுட்டோமே, நம்ம எப்படியாவது பண்ணணுமே அப்படின்ட்டு லைட்டா இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அது மட்டுமாவது பண்ணிடுவேன். இப்போ அந்த அளவுக்கு யோகா வந்து அடிக்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ தேங்க்ஸ் டு மேம். இந்த அளவுக்கு எனக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் வந்ததுக்கு காரணம் மேம் தான். செகண்ட் யோகா. நன்றி.